பாருங்க, ஏ ஒரு வேலை வந்து 35 நாட்கள்லயும் பி ஒரு வேலை வந்து 28 நாட்கள்லயும் செய்யறாரு. ஏன் அந்த வேலையை வந்து 10 நாள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே போறாருங்கும் போது 35 நாட்கள்ல வந்து 10 நாள் ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் வெளியில போறாருங்கும் போது நம்ம வந்து இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5 ஆர் 10, 7 5 ஆர் 35. இது யாரோட வேலை? ஏவின் வேலை. சோ இந்த மாதிரி மீதி யாரு எந்த வேலை செய்வாங்க, மீதினாவே நம்ம வந்து 1 மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். 1 மைனஸ்ங்கிறதுனால ஏவோட வேலையில இருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பி வந்து மீதி என்ன வேலை வந்து செய்வாருங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சோ இதை நம்ம வந்து இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 7 1s are 7. இங்க வந்து பிளஸ் இருந்தா பிளஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கோங்க. இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் இருக்கிறதுனால 2 போடுறோம். இப்ப 7 மைனஸ் 2 5/7 தான் என்னது? பியோட மீதி வேலை. அப்போ இங்க பாருங்க 1/28 வந்து ஒரு நாள்ல வந்து பி முடிக்கிறாருங்கும் போது 5/7 வந்து எத்தனை நாள்ல வந்து அவர் முடிச்சிருப்பாரு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீதி இருக்க வேலைன்னா அதுதான். இப்போ வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5/7/1/28 நமக்கு கிடைக்குமா? இப்போ 1 × 5/7 என்ன வரும்? 5/7 வந்துடும். பை 1/28. இந்த பை வேல்யூ என்ன பண்றோம்? இன்ட்டுக்கு மாத்திரங்கும் போது என்னவா கிடைக்கும்? 5/7 × 28/1 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? 7 டேபிளால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 7s are 7, 4 7s are 28. அப்ப 5 × 4 20. அப்ப பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சிருப்பாரு? 20 நாள்ல செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா?